ஹாய் மார்னிங். இப்போ டைம் 10 ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து அப்படி நின்றுச்சு. ரொம்ப ஹெசிடேஷனாக தான் இருக்கிறாங்க புல்ஸ். பட் புல்ஸ் தான் இருக்கிறாங்க. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் அவுட் கொடுத்து அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை இப்போ சப்போர்ட்டாக மாற்றிட்டாங்க. பட் ஃபர்தர் அப் மூவ் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு ஹெசிடேஷன். நம்ம டேட்டா அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த ஓஏ பார் பாருங்கள் 24,900 24,950 25,000 இதில் கால் ரேட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே கால் ரேட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. பட் எப்படி மார்க்கெட்டு மேலே ஹோல்டு பண்ணுது? செல்லர் தானே ஆயிருக்கணும். ஏன் செல் ஆகலை அப்படின்னு பார்த்தோம்னா குமுலேட்டிவ் ஒயினையும் பாருங்கள், கால் ரேட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ப்ராப்ளம் இன்றைக்கி தன்னில் இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே புட் ரேட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க, கால் ரேட்டர்ஸ் கிடையாது. தன்னோடைய எரரா அப்படிங்கிறது இல்லை. என்ன ரீசன் நான் சொல்கிறேன்னா, நான் சென்சிபிளும் யூஸ் பண்ணுறேங்க. சென்சிபிளில் 24,900 950 25,000 அந்த 3 ஸ்ட்ரைக்ஸ்லேயும் ஓவரால் ஓஏ கும்யூனிட்டிவ் ஓஏ அதுவும் புட் ரேட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி கரண்ட் டே ஓஏலையும் புட் ரேட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ தன்னு இங்கே அப்போ அப்டேட் வந்து தப்பு. ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் தன்னு அப்டேட் வச்சு ஓஏ டேட்டா வச்சு பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி அவங்களாம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. என்னடா மார்க்கெட் வந்து ஹோல்டு பண்ணி லைட்டாக அப் மூவ் கொடுத்துருக்கு, ஆனால் இங்கே ஓஏ டேட்டா வந்து வேறு மாதிரி காட்டுதுன்ட்டு. ஸோ இது ஒரு தன்னில் இருக்கிற ப்ராப்ளமானு தெரியல. பட் சென்சிபிள் தன் ரெண்டு இன்றைக்கி டேட்டா சேஞ்ச் ஆகிருக்கு. ஓஏ பல்ஸில் நம்ம வேணால் அந்த ஸ்ட்ரைக்கை போய் செக் பண்ணலாம். ஸ்ட்ரைக்ஸ் எடுத்துக்கலாம், சேஞ்ச் ஸ்ட்ரைக்ஸ், கிளியர் ஆல் ஸ்ட்ரைக்ஸ். இப்போ நம்ம கொடுக்க வேண்டியது 24,900 950 25,000 24,900 950 25,000 ஓகே கொடுத்தோம்னா பாருங்கள், புட் ரைட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க. நல்ல மாசிவாக நல்ல ஒரு கேப் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறாங்க. புட் ரைட்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஆனால் தன்னில் பாருங்கள், சேஞ்சின் ஓயை இது வந்து ஓஏங்கிறது குமுலேட்டிவ் ஒய், அதை விட்டுலாம் சேஞ்சின் ஒய். இன்றைக்கி கரண்ட் டே ஒய் பாருங்கள், 24,900 கால் ரேட்டர் அதிகமாக காட்டுது, 24,950 கால் ரேட்டர்ஸ் அதிகமாக காட்டுது, 25,000 கால் ரேட்டர்ஸ் அதிகமாக காட்டுது. டேட்டா ராங், எரர் இருக்குது ஓஏ பார் தன்னில். ஏன்னா ட்ரெண்டிங் ஓஏ பல்ஸில் நம்ம பார்த்தாலும் ஸ்ட்ரைக் நான் இப்போ தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டினேன். 24,900 950 25,000 இந்த 3 ஸ்ட்ரைக்கில் புட் ரேட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ கஷ்டம்தான், தன்னை வச்சு இன்றைக்கி பண்ணவங்க மாட்டிக்குவாங்க. நான் சென்சிபிள் யூஸ் பண்ணுறேங்க. என்னால் இந்த சென்சிபிளில் இங்கே இந்த ஸ்க்ரீனில் காட்ட முடியாது, ஏன்னா நான் வேறு இன்னொரு ஸ்க்ரீன் வச்சு பார்த்துட்ருக்குறேன். ஸோ இதுதாங்க மார்க்கெட். நம்ம வந்து எந்த ஒரு அனாலிசிஸ் பண்ணாலும் அது டபுள் செக் பண்ணணும். ஸோ எங்கிட்ட இருக்கிற டூல் நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். ஃபியூச்சர்ஸ்னாலும் சரி, ஆப்ஷன்ஸ் டேட்டா இருந்தாலும் சரி, நான் டபுள் செக் பண்ணுற மாதிரி தான் டூல் வச்சுருக்கிற வேறு வழி இல்லை. அப்படி பண்ணால் தான் நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டில் இருக்க முடியும் மார்க்கெட்டில். ஸோ இதான் என்னோடய வியூ. ஸோ நான் எல்லாமே வந்து ஒரு டபுள் செக் தான், என்னுடைய கன்ஃபர்மேஷன், ட்ரேட் கன்ஃபர்மேஷன் எல்லாமே. எனக்கு அதில் டபுள் செக், எனக்கு அந்த கன்ஃபர்மேஷன் வரலைன்னா எனக்கு ஹெசிடேஷன் வந்துடும். ஹெசிடேஷன் வந்தால் நான் ட்ரேடு போகிறது யோசிப்பேன். அதில் 3 இது நான் ஆக்சுவலாக சொல்லுவேன் ட்ரேட் எடுக்கிறதுக்கு. ஒன்று என்னென்னா இண்டிகேட்டர்ஸ். ஸோ இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோம்னா இது என்னோடய இண்டிகேட்டர்ஸுங்க ஒன்றும் இல்லை, சிபிஆர், ஃபிபனாச்சிஸ், பொலிங்கர் பேண்ட் அண்ட் ஆர்எஸ்ஐ, அவ்வளோதான். அப்புறம் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ஸில் நான் விவேப் யூஸ் பண்ணிக்குவேன். விவேப் அப்படிங்கிறது ஃபேர் வேல்யூ ப்ரைஸ், அந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான், இது எல்லாத்துக்கும் தெரியும். இது இண்டிகேட்டர்ஸ். தென் டேட்டா அனாலிசிஸ் நான் போவேன். என்னென்னா ஃபியூச்சர்ஸ் என்ன இருக்குது, ஆப்ஷன்ஸ் என்ன டேட்டா இருக்குது, ட்ரெண்டிங் ஒய் என்னவாக இருக்குது அப்படிங்கிறதே பார்த்துக்குவேன். இது செகண்டு. தேர்டு வந்து நான் பார்த்தா ஓஏ பாரும் பார்த்துக்குவேன், அதுக்கு ஏற்றாப்புல மேட்ச் ஆகுதான்ட்டு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது. ஸோ சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்டு, அது. ஸோ இந்த 3 ஃபேக்டரை கம்பைன் பண்ணி தான் ஒரு டெசிஷன் நான் வந்து ட்ரேடுக்கு எடுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் டேட்டா மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் இண்டிகேட்டர் மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், அது எஸ்எம்சியும் கூட சொல்லுவாங்க. பட் என்னென்னா அதில் நான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்,
சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்டு, இந்த ரெண்டு தான் நான் எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ இந்த ரெண்டு டெக்னிக்கிலேருந்து நான் எடுத்துக்கிறேன். இண்டிகேட்டர்ஸ் ஒரு 4, டேட்டா. ஸோ இதுதான் என்னுடைய ட்ரேடு கன்ஃபர்மேஷனுக்கான ஒரு டூல்ஸ். ஓகே. ஸோ தனில் இன்றைக்கி இருக்கிற ஒரு மிஸ்டேக், இது வந்து எரர் நடக்கும். அது சாஃப்ட்வேர் தான், இதை நம்ம ஒன்றும் குறை சொல்கிறது இல்லை. இதுதான். இப்போ மார்க்கெட் பார்த்துடலாம். மார்க்கெட்ஸ் அப்படி இது இருக்குது. 25,000 ஹை டச் பண்ணிவிட்டு இப்போ 25,000 25 கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்ஸில் இருக்குது மார்க்கெட். ஒரு 30 மினிட்ஸாக ரொம்ப ஃப்ளாட். அண்ட் டேட்டா லாங் பில்டாக இருக்குது, ஷார்ட்டும் பில்டாக இருக்குது. ஓகே பாருங்கள், ஷார்ட் பில்டாக இருக்குது. நான் ஃபுல் ஸ்க்ரீன் வந்து ஓகே, நான் ஸ்க்ரீன் கரெக்டாக கேப்சர் பண்ணல, பட் ஷார்ட் பில்டுமாக இருக்குது. ஓகே, ஆப்ஷன்ஸில் பார்க்கும்போது டோட்டல் ஓஐ பாசிட்டிவாக இருக்குது, வால்யூம் கால் பாசிட்டிவாக இருக்குது, ஓடிஎம்லேயும் ஓஐ பாசிட்டிவாக இருக்குது. ட்ரெண்டிங் வை நம்ம மாற்றணும்ல. ஒரே நிமிஷங்க. ஆல் மெனு ட்ரெண்டிங் ஒய் நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. பட் ஃபியூச்சர்ஸில் ஒரு அப்டேட் நமக்கு வந்திருக்குன்னா ஷார்ட் பில்ட் ஆயிருக்கு. எங்கே மார்க்கெட்டிங் ஹையான, ஸோ இந்த கேண்டில் இந்த ஷார்ட் பில்ட் கேண்டிலாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த கேண்டில் நம்ம பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் ஃபர்தர் மேலே அது போகாது. 945 கேண்டில், அதுதான் ஷார்ட் பில்டான கேண்டில். ஸோ மார்க்கெட் இங்கே பிரேக் அவுட் கொடுத்தா தான் ஃபர்தர் அப் மூவ். அதர்வைஸ் மார்க்கெட் இந்த ஜோனில் தான் கொஞ்ச நேரம் இருக்க போகுது. ஓகே, லெட்ஸ் வெயிட் அண்ட் see. Thank you.